வெல்கம் டு உமா சிவா கிச்சன். டுடே ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க. சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்து அது சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக. ஸோ கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுவே போதுமானது. ஒரு மீடியம் சைஸ் பூ தான் நான் எடுத்தது. ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறம் வரணுன்ட்டு அவசியம் இல்லை. வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வந்துட்டு உங்களுக்கு வந்து சப்பாத்திக்கு வேணும்னா தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு தான் செய்கிறேன். ஸோ அதனால் தக்காளி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அந்த கருவேப்பிலை வந்து நம்ம வதக்கும்போது வெங்காயம் தக்காளியோடு வதக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கருவேப்பிலை போடுங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கணும். தக்காளி ரொம்ப ஸ்மாஷ் ஆகணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் வந்துட்டு போடலாம். இவ்வளோ குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா காரம்லாம் இறங்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா சாம்பார் கொஞ்சம் நம்மளுக்கு காரம் இருக்காது. ஸோ இந்த சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டதும் கொஞ்சம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. சால்ட் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஒருத்தவங்க வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க, ஒவ்வொருத்தவங்க ஜாஸ்தியாக சாப்பிடுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்துட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாச்சு. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்துட்டு இது சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். பெரிய கிளாஸ் கொஞ்சம் 1 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. மூடி வச்சுருங்க. சீக்கிரமாகவே நம்மளுக்கு பாயில் ஆகிடும். நான் மூடி வச்ச கிளிப்பிங் எடுக்கலை. ஸோ நீங்கள் வந்துட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்